இது வந்து முருங்கைக்கீரை சாம்பார். இதுக்கு எப்படி செய்யணுன்னா, குக்கரில் பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் 1, தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் 1, பூண்டு தட்டி போடணும், கொஞ்சம் பெருங்காயம் போடணும், போட்டுட்டு உப்பு, மிளகாய் பொடி கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு அந்த வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு பருப்பு கொஞ்சம் நல்லா அப்படியே கொதி வந்த உடனே இந்த கீரையை போட்டு ஒரு கலக்கி மூடி வச்சிடணும். இது வந்து முருங்கைக்கீரை சாம்பார். நீங்கள் கடையில் பண்ணோம் அப்படின்னா பருப்பு, காஞ்ச மிளகா, இல்லை பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு கீரையும் ஒன்றா போட்டு நல்லா குக்கர்லையோ இல்லை பாத்திரத்துலையோ வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் இறக்கிட்டு கடைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ப்ரௌனிஷ் மெரூன் கலரில் வரும்போது எடுத்து தாளிச்சிடணும். இல்லை வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தேங்க்யூ.